ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மறந்து கூட துளசி செடிக்கு அருகில் இந்த பொருட்களை வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துளசி செடியை மகாலட்சுமியாக கருதி அனைவரும் இல்லத்தில் வச்சு வழிபட்டு வராங்க. துளசி செடி ஒரு ஆன்மீக செடியாகும். இது வெறும் ஆன்மீகம் மட்டுமில்லை, மூலிகை மருத்துவ செடியாகவும் விளங்குது. இதோட இலைகள் எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்து இழுக்கும். எதிர்மறை எண்ணங்களை விரட்டிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது. உடலில் உள்ள சளி பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த துளசி இலையை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட துளசி செடியை லக்ஷ்மி தேவி அவதாரமாக நினச்சி வீடுகளில் மாடம் அமைத்து தூப தீப ஆராதனைகளை காட்டி வழிபட்டால் வீட்டில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். அப்படியேப்பட்ட துளசி செடிக்கு அருகில் எந்த பொருட்களை வைக்க வேண்டும், எந்த பொருட்களில் வைக்கக்கூடாது அப்படின்னு நாம் இப்போ பார்க்கலாம். துளசி செடி ஒரு மென்மையான செடி. செல்வ செழிப்பு, வீட்டில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிறைந்திருக்கிறதுக்கு துளசி செடியை வீட்டு வாஸ்து முறைப்படி வச்சு தூப தீப ஆராதனைகள் காட்டி வழிபடுவாங்க. இதன் மூலம் மகாலட்சுமி அருள் நம்ம இல்லத்தில் கிடைக்கும். துளசிக்கு திருமாலோட மார்பில் எப்பொழுதும் இடமிருந்து கொண்டே இருக்கும். பிறந்த வம்சத்தில் பெண்ணாக பிறந்த துளசி கிருஷ்ணரின் அருளால் அவருக்கு மாலையாக்கும் பாக்கியத்தை பெற்று இருந்தாங்க. ஆகையால் இவரை மகாலட்சுமியாக துதிக்கின்றோம். துளசி வழிபாடு நடைபெறும் இல்லங்களில் மகாலட்சுமி தேவியோட அருள் நிறைந்திருக்கும். அப்படி வழிபாடு நடத்தும் துளசி செடிக்கு அருகில் எந்த பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். நாம் துளசி செடியை இறைவியாக பார்க்கும் பொழுது இறைவிக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த மரியாதையை நம்ம துளசி செடிக்கு கொடுக்கணும். துளசி செடி கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை நம்ம இல்லத்தில் வருபவங்க கிட்ட இருந்து அந்த எண்ணங்களை விலக்கி வச்சு அந்த எண்ணங்களை தன்பால ஈர்த்து கொள்வதற்கு உதவுது. ஆகையால் துளசி செடியை வடகிழக்கு பகுதியில் சூரிய ஒளி படுமாறு அனைவரும் கண்களுக்கும் தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுது. துளசி செடிகளை மாடம் அமைச்சு வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். துளசி செடி அருகில் சிவலிங்கத்தை வைப்பது, சிவ விக்கிரகத்தை வைக்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியில் துளசி பிருந்தா அப்படிங்கிற பெயரோட ஜலதர் அப்படிங்கிற அரக்கனுக்கு மனைவியாக இருந்தாங்க. அப்போது சிவபெருமான் அந்த அரக்கனை கொடுமைகளை அடக்கிறதுக்காக சிவபெருமான் ஜலதனோடு போரிட்டு ஜலதனை வதம் செஞ்சார். கணவரை வதம் செய்யப்பட்டதை அறிஞ்ச பிருந்தா சிவனுக்கு சாபம் விடுத்தாங்க. துளசி இலைகளால் சிவனை வழிபடக்கூடாது. ஆகவே சிவலிங்கத்தை துளசி செடிக்கு அருகில் வைக்கக்கூடாது. புராணங்கள் படி விநாயகர் தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவரோட அழகுல மயங்கு துளசி காதல் வயப்பட்டாங்க. அவரது விருப்பத்தை ஏற்க மறுத்தார் விநாயகர். அதனால துளசி கோபம் அடைஞ்சி விநாயகருக்கு அவர் விரும்பப்படியே திருமணம் நடைபெறாது அப்படின்னு சாபமிட்டாங்க. ஆகையால் துளசி செடி அருகில் விநாயகரோட விக்கிரகத்தையும் வைக்கக்கூடாது. நாம் துளசி செடியை மகாலட்சுமி தேவியாக வழிபடுறதால எப்பவுமே இறைவன் அருகில் துடப்பமோ குப்பை தொட்டிகளோ நம்ம வைக்கக்கூடாது. அதுபோல் துளசி செடிக்கு அருகில் வீடு துடைக்கும், தரை துடைக்கும் மாப் மற்றும் குப்பை கொட்டி வைக்கக்கூடாது. குப்பை தொட்டிகளில் துளசி செடிக்கு அருகிலையும் வைக்கக்கூடாது. அப்படி அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு கிடைக்காது. வீட்டு வாசற்புறத்தில் துளசி செடியை வச்சு வழிபாடு செய்யும்போது வெளியில் இருந்து உள்ளே வரும் பொழுது காலணிகளை கழட்டி விடுறது அப்படின்னு ஒரு தனி இடத்த வச்சுக்கணும். அதனால் நம்ம மறந்து கூட காலணிகளை துளசி செடிக்கு அருகில் கழட்டி விடக்கூடாது. அப்படி இருந்தாலும் தவறான செயல்தான் அது. துளசியை சாதாரண செடி அப்படின்னு நினைப்பதில்லை. மகாலட்சுமியோட அம்சமாகவே இருக்கிறதுனால அதுக்குரிய சகல மரியாதைகளையும் கொடுக்கணும். ஆகையால் துளசி செடிக்கு அருகில் காலணிகளை கழட்டி விடக்கூடாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம் நம்பிக்கையோடு ஒரு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதில் முழு மனதோடு ஈடுபட்டு
அலட்சியம் செய்யாமல் முழு மனதோட வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதில் நல்லதே நடக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.